இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேம் தான் கூப்பிடுறாங்க. ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க மேம். எல்லாரும் இருக்கீங்களா? ஆமா மேம், எல்லாரும் இங்க தான் இருக்கோம். சொல்லுங்க மேம். நான் இப்போ ஒருத்தரோட போட்டோவும் அவரை பத்தின டீட்டெயில்ஸும் அனுப்புறேன். அவரை உடனே கண்டுபிடிச்சு ஆகணும். ஓகே மேம். ஆனா யார் அவங்க? சிவாவோட அப்பாவை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் அவர்தான். அவரோட பேரு சூரிய நாராயணன். நானும் சிவாவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை மீட் பண்ணோம். ஆனா அவரு திடீர்னு காணாம போயிட்டாரு. அவரு எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு எதுவுமே தெரியல. அவரோட வீட்டுக்கு போய் நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம். அங்க போட்டதெல்லாம் போட்ட மாதிரி அப்படியே தான் இருக்கு. ஆனா ஆள் மட்டும் மிஸ்ஸிங். அவரே எங்கேயாவது போயிட்டாரா, இல்ல யாராவது அவரை கடத்திட்டாங்களா, எதுவுமே தெரியல. அவரை உடனே கண்டுபிடிச்சு ஆகணும். இன்னும் 4 நாள் தான் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சாதான் இங்க எங்களால உண்மைய ப்ரூவ் பண்ண முடியும். புரியுது மேம். நீங்க இப்போ எந்த வேலைய பார்த்துட்டு இருந்தாலும் அத உடனே விட்டுட்டு உடனே எல்லாரும் இந்த வேலைய பாருங்க. இப்போ இதுதான் எமர்ஜென்சி. ஓகே மேம், நீங்க டீடைல்ஸ் அனுப்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். இதோ அனுப்புறேன். ஓகே மேம். சிவா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் நம்ம டீமுக்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்களும் உங்களோட சூரி மாமாவை தேடுவாங்க. இன்னும் 4 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள அவரை கண்டுபிடிச்சு நம்ம உண்மையை ப்ரூவ் பண்ணிடலாம். முதல்லலாம் என் அப்பா இருக்காரா இல்லையானே தெரியாம இருந்தது. ஆனா நீதான் அவர் உயிரோட இருக்காருன்னு ப்ரூவ் பண்ணி எனக்குள்ள நம்பிக்கையை விதைச்ச. அதுக்கப்புறம் என் அப்பா யாருன்னே தெரியாம இருந்தது. அதையும் நீதான் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண. இப்போ உண்மையை ப்ரூவ் பண்றதுக்காக என் கூட சேர்ந்து போராடிட்டு இருக்கிறதும் நீதான். எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நான் உன்னை முழுசா நம்புறேன் இல்லை. ஏன்னா எனக்கு என் மேல இருக்கிற அக்கறையை விட உனக்கு தான் என் மேல அக்கறை ஜாஸ்தி. நீ எப்படி உண்மையை ப்ரூவ் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அதுக்கு ஏதாச்சும் வழி கிடைக்கும். ஆனா அதுக்காக நீ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்காதா இல்லை? எல்லாருக்கும் ப்ரூவ் பண்றதை விட தெரிய வேண்டியவருக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, பாத்துக்கலாம். இல்ல சிவா, என்ன மாதிரி பெத்தவங்க உயிரோட இல்லனாலும் பரவாயில்ல. ஆனா உங்க அப்பா உங்க கண்ணு முன்னாடியே இருந்துட்டு இப்படி தெரியாத மாதிரி இருக்கிறது ரொம்ப கொடுமை. நான் உங்களை அப்படி விட மாட்டேன் சிவா. உங்களோட அங்கீகாரத்தையும் உங்களோட உரிமையையும் கண்டிப்பா நான் வாங்கி தருவேன். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு கண்டிப்பா நிறைவேறும். சரி, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். நீ என் கூட வா, நாம ஒரு இடத்துக்கு போகணும். எங்க போகணும்? ஏய் வா சொல்றேன். அட வான்னு சொல்றேன்ல, வா.